எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? இப்ப கேக்குதா? நல்லா கேக்குதா? கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இப்ப விசில் அடிக்காம அமைதியா இருந்தீங்கன்னா கேட்கலாம். பாரு, எம்டி பஸ் விட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் கேளுங்க, அது என்ன எம்டி பஸ் விட்டுட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பரவாயில்ல, விடு விடு விடு. இன்னும் 10 நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம ஆச்சு, பாத்துக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. நம்ம தலைவர் YMCA பேசினாரு சென்னையில. அவர் பேசின 27 நிமிஷத்துல தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வரலாறு மாற போகுது. நாளான்னைக்கு 23ஆம் தேதி 90% மேல ஓட்டு விழுந்து, முக்கியமா பெண்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து, வரலாற்றுல முதல் முறையாக ஆட்சி மாற்றத்துக்கு 50 வருஷம் கழிச்சு பெண்கள் வெளியே வந்து, இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறினு காலங்கத்துல 7 மணிக்கு கிளம்ப போறாங்க. எப்படி திருச்செந்தூர் கோயில்ல, முருகர் கோயில்ல போறாங்களோ, எப்படி வேளாங்கண்ணிக்கு போறாங்களோ, எப்படி நாகூருக்கு போறாங்களோ, அது மாதிரி எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இளைஞர்களும் குடும்பம் குடும்பமா தமிழ்நாட்டு வரலாற்றுல பாப்பீங்க. ஒரு பெரிய கியூ நிக்கும் 1 கிலோமீட்டருக்கு ஓட்டு போடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு தேர்தல் 2026ல வரப்போகுது. அப்படி ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றமா வரப்போகுது. தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமான்னு கேட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. தமிழக வெற்றி கழகத்துக்கு 25% இருக்குமான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு 35% மேல தாண்டி நம்ம அடுத்த 40% தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம். அது எப்படி எப்படி இந்த ஆதரவு? தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுக்கான கட்சின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே, அதுவும் நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்தாங்க பாருங்க, பெண்கள் எல்லாரும் ரோட்டுக்கு வந்தாங்க பாருங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள். பெண்கள் வீட்டுல இருந்து அமைதியா புரட்சி பண்ணி இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இளைஞர்கள் முன்னாடியே ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் சொல்றோம், மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கு. தம்பி, வெடியில வேணாம். தம்பி தம்பி, யாரு அது? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. தம்பி, யாரு அது? ஏய் தம்பி, டேய் தம்பிங்களா, யாரு அது? கிளம்புங்க. யாரு அது? யாருன்னு பாருங்க. அதெல்லாம் போலீஸ். அது கொஞ்சம் போலீஸ் யாருன்னு பாருங்க. அவங்களா எடுத்துட்டு போங்க அந்த பக்கம். இந்த புகை போடுறதெல்லாம் எடுத்துட்டு போங்க. யாரு புகை போடுறது? ஏய், முதல் அது நம்ம ஆளுங்களா திமுக பாருங்கப்பா. நம்ம கொடியை போட்டுக்கிட்டு இப்படிதான் கரூர்ல நம்ம கடியை போட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. யாரு அது? நம்ம கட்சி என்ன நமக்கு தெரியும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. கிளம்புங்க. புகை போடுற வேலை இங்க வச்சுக்க கூடாது. கிளம்புங்க. அப்ப தமிழகத்துல ஏன் ஆட்சி மாற்றம் வேண்டும்? ஏன் ஆட்சி மாற்றம் வேணும்? நேத்து சன் டிவில முதலமைச்சர் ஸ்டாலின் சார் சொல்றாரு. அதுல கேட்கிறாரு ஒருத்தர், குணான்னு ஒரு நெறியாளர். அவரே 2021 பேட்டி எடுத்தார். அந்த பேட்டி போய் பாருங்க. என் குடும்பத்துல ஒருத்தவங்க நிர்வாகத்துக்கு வரமாட்டாங்க, என் மருமகன் வந்து ஆட்சிக்கு வரமாட்டாரு, என் மகன் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக மாட்டாரு, நான் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்பேன். ஆனா கொடுத்தாரா? கொடுத்தாரா? ஜெயிச்சுட்டு வந்த பிறகு தான் மருமகனை ரியல் எஸ்டேட் கம்பெனி நடக்க வச்சுட்டாப்ல, சபரீஷனை. அதுக்கப்புறம் தான் மகனை சினிமா கம்பெனி ஆரம்பி விட்டார், ரெட் ஜெயின் நிறுவன. தமிழ்நாட்டில் எல்லா சினிமாவும் யார் ரிலீஸ் பண்றா? ரெட் ஜெயின்ட். அதுக்கப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி வச்சு 10 ரூபாய்க்கு பாட்டில போட்டு 5000 கோடியில 10,000 கோடி ரூபாய். இன்னைக்கு ஒரு தலைவர் கேட்டார் பாத்தீங்களா ஒரு கேள்வி, அது பதில் இருக்கா MK ஸ்டாலின் சாருக்கு? என்ன கேள்வி? கரூர் சம்பவம் என் மேல கொலைப்பள்ளி போட்டீங்களே, அண்ணா கரூர் இருக்க செந்தில் பாலாஜி உங்க அடிமை ஏன் கரூரை விட்டு ஓடி கோயம்புத்தூர் ஓடினாரு போய் நின்னு? பதில் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த கரூர்ல 41 பேர் கொன்னது செந்தில் பாலாஜி, அது சொன்னது திரு MK ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் கரூரை விட்டு செந்தில் பாலாஜி எங்க போய் ஓடி நிக்கிறாரு? கோயம்புத்தூர்ல போய் ஓடி நிக்கிறாரு. சொந்த மண்ணு 5000 கோடி ரூபாய் கருப்பு பணம் வச்சிருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜியை ஓடி
கரூர்ல நிக்கிறது காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம். ஆனா சன் டிவில சொல்றாராம் விஜய் சார், நம்ம விஜய் தலைவரை ஏத்து பேச மாட்டாராம், நம்ம கட்சியை பத்தி பேச மாட்டாராம் மு க ஸ்டாலின். ஆனா ஒட்டுமொத்த தமிழக அரசும் எதிர்த்து நின்ன கட்சி, எதிர்த்து நின்ன தமிழக வெற்றி கழகத்தை ஒட்டுமொத்த அரசும். அதாவது சினிமா படத்துல அமைதியா இருந்துட்டு கொலை பண்ணுவாங்க பாத்தீங்களா, வெள்ளை சட்டை வெள்ளை பட்டு, அதுதான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அமைதியா இருப்பாராம், நம்ம தலைவரை பத்தி விஜய் அவர்கள் பேச மாட்டாராம், தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேச மாட்டாராம். ஆனா கரூர்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நம்மளுடைய பிரச்சாரத்தை முடக்கி அடுத்த 6 மாசம் எங்க போனாலும் எஸ்ஓபிய போட்டு தலைவர் அவர்கள் பிரச்சாரமே பண்ணணும் முடக்கிறது யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனா தேர்தல் கமிஷன் வந்தவன, அர்ச்சனா பட்நாயக் மேடம் வந்தவன 48 மணி நேரத்துல பர்மிஷன் கொடுத்த உடனே அதே காவல்துறை தானே இங்க இருக்கு, இங்க அதே எஸ்பி தானே இருக்கிறாங்க. டிஜிபி மாத்தினாங்க, இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி மாத்தினாங்க, கமிஷனர் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் எப்படி கரெக்டா வேலை பார்க்குது? பர்மிஷன் 48 மணி நேரம் கிடைச்ச உடனே திருநெல்வேலி தூத்துக்குடியில 10 லட்சம் பேர் வந்தாங்களா இல்லையா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா? கன்னியாகுமரியில ஒரு எஸ்பி நேர்மையா பாதுகாப்பு கொடுத்தாங்களா இல்லையா மக்களுக்கு? திருப்பத்தூர்ல கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு சென்னையில நேத்து ஐநாவரம் வந்தாங்களே பாத்தீங்களா? இப்ப வர வழியில நம்ம திமுக வேட்பாளர் அவர் முதலமைச்சர் சொல்லவே கூடாது. வேட்பாளர் நம்ம கொளத்தூர் வேட்பாளர் நம்ம விஎஸ் பாபானே பாத்துக்குவாங்க. அவர் போயிட்டு இருக்காரு, ரோட்ல யாருமே இல்ல, காத்து வாங்குது. அதுக்கு 10 போலீஸ் ஜீப் வேற, 10 போலீஸ் ஜீப் போயிட்டே இருக்கு, காத்து வாங்குது. என்கிட்ட ஏன் வண்டியை நிப்பாட்டினாங்க? நான் சொன்னேன் அவரு வேட்பாளர் நானும் வேட்பாளர், நீ வண்டியை கிளியர் பண்றியா இல்ல நான் இறங்கி நடக்குவான்னு கேட்டேன். நான் அதே ரோட்ல நடப்பேன். கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் வேட்பாளர்னா ஆதவர்ஜன வில்லிவாக்கத்து வேட்பாளர். இங்க முதலமைச்சர் கிடையாது, முடிஞ்சு போச்சு. கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் மு க ஸ்டாலினோட இந்த குடும்பத்தோட வாரிசு இதோடு முடிஞ்சு போச்சு. கனவுலையும் நினைக்காதீங்க உங்க பையன் உதயநிதி முதலமைச்சர் அவர், கனவுலையும் நினைக்காதீங்க, கனவுலையும் நினைக்காதீங்க. வில்லிவாக்கம் பார்டருக்குள்ள நுழையும் போது தனியா போயிட்டு இருக்க வண்டி 10 போலீஸ் ஆபீசரோட, அது கிளியரன்ஸ் பண்றாங்களாம். நான் ஒரே செகண்ட் காரை விட்டு எந்திரிச்சு நிக்கவான்னு கேட்டேன். அப்பவே போலீஸ் சொன்னாங்க இல்ல சார் நீங்க மட்டும் போலாம் அப்படின்னு. அதுதான் காவல்துறை. ஏன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ஆட்சி மாற்றம் உறுதி. நான் நடந்து போயிட்டே இருப்பேன், எங்க யார் அவர் வர்றாரு நடந்து போயிட்டே இருப்பேன் நான். ஆனா நான் நடந்து போனா அண்ணன் சொன்ன மாதிரி தனியாள் இல்ல, என் கூட 5000 பேர் வருவான். தம்பி நான் அப்பயே சொன்னேன் இது காலா கோட்டை வில்லிவாக்கம். நான் இறங்கி நடந்தா என்கிட்ட கேட்காம மு க ஸ்டாலினே பார்டர் தாண்ட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கோட்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க கோட்டையெல்லாம் செங்கலை பிதிக்கி எப்ப உடைச்சோம்னா எங்க தலைவர் வந்தார்ல நேத்து உங்க கோட்டைக்குள்ள, அங்கேயே நொறுக்கியாச்சு. 15 கிலோமீட்டர் நேத்து 75,000 பேர் 1 லட்சம் பேர் நின்னாங்க. வில்லிவாக்கமே இங்கதான் இருந்துச்சு. நீங்க உங்க மருமக பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க ரியல் எஸ்டேட் பணத்தை 100 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு, உனக்கு பஸ்ல இருக்கலாம் நம்ம அவ்வளவுதான். உங்க மருமக சபரிஷனோட பினாமிய அண்ணா நகர் எம்எல்ஏ கார்த்திகோடைய மகன் அமுல் பேபி இருக்காரு கார்த்திக், அவரை போட்டு நாளைக்கு நைட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க 10 மணிக்கு. நான் சொன்னல 2 திருடன் இருக்கான். ஒரு திருடன் பசிக்குதுன்னு வந்து திருடிட்டு போயிடுவான் 10,000 ரூபாய். இன்னொரு கொள்ள இருக்கான் திமுக திருடன், நைட் ஆஃப் பண்ணிட்டு யாராச்சும் பணம் கொடுக்கறதுக்கு பயந்து கொடுப்பானா? நைட் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இபில பேசிட்டு நைட் ஆனா 5000 கவரை கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்? இன்கம் டாக்ஸ் வந்துரும், இடி வந்துரும், போலீஸ் வந்துரும். இப்படி ஒரு திருட்டு கும்பலை பார்த்திருக்கீங்களா? பணம் கொடுக்கிறவன் ஓடுனது வரலாறு பார்த்திருக்கீங்களா? இதுதான் திமுகவுடைய தீய சக்தி. அதனால எந்த காலத்திலையும் திமுக 2வது முறை ஜெயிச்சதா வரலாறு இருக்கா? வரலாறு இருக்கா? அவங்க அப்பா கலைஞராலே முடியல. அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு ஒரு உழைப்பாளி பையன், அவர் பையனால முடியும் நினைக்கிறீங்க? நீங்க வில்லிவாக்கத்துல யார வேணா இருக்குங்க ஐயா, மு க ஸ்டாலின் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்க,
மருமக பிரச்சாரம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அவர் பையன் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. உதயநிதி அவர்கள் வந்து என் தொகுதி ஜெயிக்கிறதுல வில்லிவாக்கம் தொகுதி வந்துதான் இங்க இருக்க அமுல் பேபி ஜெயிக்கணுமா பாத்துக்கோங்க. அந்த அமுல் பேபி வந்ததுல இருந்து ஏதா மேடை போட்டு பேசுறது பாத்திருக்கீங்களா? இல்ல ரோட்ல ஒரு மைக்கு பிடிச்சு பேசுறது பாத்திருக்கீங்களா? ஏதோ ஒரு சின்ன பையனை கூட்டு எங்கேயுமே பேசல. சரி, நடந்து வந்து உங்க மக்களை பார்த்தாங்களா? அதாவது வில்லிவாக்கத்தோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க தண்ணி பிரச்சனை இல்ல, மெட்ரோ வாட்டர் இல்ல, அதுக்கப்புறம் ரோடு சரியில்லை, டிரைனேஜ் இஷ்யூ, கஞ்சா பழக்கம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை தெரியுமா? எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பார்த்ததே இல்ல மக்கள், எம்எல்ஏ ஆபீஸே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆப்போசிட் திமுக கேண்டிடேட் இருக்காரு, இது வரைக்கும் மக்களை பார்த்ததே கிடையாது. ஆனா 5000 ரூபாய் ரெடி பண்ணிட்டாங்க. யார நம்பி? நம்ம வாசவன் நம்பி, அதுக்கப்புறம் நம்ம கூபி ஜெயின் நம்பி, அவங்களே கவுன்சிலர் இருந்து 15 வீடு வாங்கினவங்க. இப்ப கார்த்திகை கொடுக்கிற திமுக 16 வீடு வச்சுக்கோங்க. திமுக வேட்பாளர் கார்த்தி 5000 ரூபாய் அவங்க 2 பேர்த்த நம்பி டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அது முத போய் சேருமான்னு கூட தெரியாது. அதனால திமுக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கா வணக்கம், பஸ்ல போற எல்லா அக்காவுக்கும் வணக்கம், தேங்க்யூ. அவ்வளவுதான். நம்மளுடைய அம்மாக்கள் சப்போர்ட் பாருங்க, பஸ்ல போகும்போது சப்போர்ட் வருது. இதுதான் சொன்ன முக ஸ்டாலின் சார்ட்ட, சார் கேட்டு வாங்க, திருப்பி போகணும்னா இது காலா கோட்டை, எங்களை கேட்டு போக முடியாது. என்ன போலீஸ் சொன்ன, என்ன ஒரு செகண்ட் நிப்பாட்டினீங்க, முதலமைச்சர் வரான்னு டக்குன்னு சொன்னேன், சார் முதலமைச்சர் கிடையவே கிடையாது, அவுட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு. ஆமா சார் மறந்துட்டேன் சார், நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் போலீஸ். அப்ப நமக்கு ஏன் இந்த ஆட்சியை மாத்தணும்? எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், எங்களுக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் என்ன பண்ணிருக்கணும்? வில்லிவாக்கத்துல என்ன பண்ணிருக்கணும்? எல்லா வீட்டுக்கும் மெட்ரோ லைன், மெட்ரோ கனெக்ஷன் தண்ணி கொடுத்திருக்கணும். எல்லா தெருவிலையும் ரோடு போட்டிருக்கணும். டிரைனேஜ் வசதி இருக்கா? ஒரே மாடு தொல்லையா இருக்கு. மாடு வளர்த்தது யாருன்னு கேட்டா கவுன்சில் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா? நல்ல காலேஜ் இருக்கா? ஹவுசிங் போர்டு எல்லாம் இடிச்சிட்டு நல்ல வீடு கட்டி கொடுத்திருக்காங்களா? ஏன் குடிசையா இருக்கு? ஏன்னா குடிசையா இருந்தாதான் கலைஞர் முதலமைச்சராக முடியும், அவர் புள்ள வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக முடியும், அடுத்த உதயநிதி முதலமைச்சராக முடியும், அடுத்த ஒரு இன்ப நிதியை பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அந்த புள்ள அடுத்தது இன்னும் சினிமா ஹீரோ ஆக்கிடுவாங்க. இன்னொரு ஆட்சிக்கு வந்தா ஹீரோ ஆக்குவாங்க, இளைஞரணி செயலர் ஆக்குவாங்க, அடுத்த எம்எல்ஏ ஆக்குவாங்க, துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க. 4ஆம் கலைஞர் சொல்லி வண்டியை உருட்டிடுவாங்க. அதனால இதெல்லாம் எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம அதிமுக இபிஎஸ் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு பழனிசாமி, அவருக்கு எந்த தைரியமும் கிடையாது. அவர் மேல இருக்க ஊழல் வழக்குக்கு அதிமுக எப்படி ஆயிடுச்சுன்னா, டெல்லியில பிஜேபி தந்துட்டாங்க, திமுக சரண்டர் ஆயிட்டாங்க. எப்படி இருந்த கட்சிப்பா இது? அம்மா சிங்க மாதிரி புரட்சி தலைவி அம்மா எப்படி பண்ணாங்க? அந்த அம்மா பத்தி கேட்கணும்னா ஐயாக்கு தான் தெரியும். சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அங்க லேடியா மோடியான்னு கேட்டா அங்க செக் வச்சாங்க. தமிழ்நாட்டுல திமுக குடும்பத்தை வீட்டை விட்டே வெளியே உள்ள தண்ணி குடிச்சாங்க, தனி பாட்டியா நின்று ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிச்சாங்க? தாய்மார்களுடைய சப்போர்ட்டோட 2014 தனியா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க, வேண்டாம். அதுக்கப்புறம் 2016 தனி பெரும்பான்மை கட்சியை ஜெயிச்சாங்க, எல்லாரும் ஆப்போசிட் நின்னாங்க. 2016 அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றுல, திமுக கிட்ட இருக்கக்கூடிய 26 கட்சி. அண்ணா நீங்க அப்படி பின்னாடி போய்க்குவாங்க, பஸ் எல்லாம் வருது, குழந்தை இருக்கு பின்னாடி போய்க்குவாங்க, குழந்தை வச்சிருக்கவங்க பின்னாடி போய்க்குவாங்க, அங்க இருக்க வேணாம், நீங்க பின்னாடி போயிடுங்க. 2016 புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் 2026 எழுதி வச்சுக்கோங்க, திமுக தலைமையில் 26 கட்சி கூட்டணி இருக்கா? கரெக்டா? அதுக்கப்புறம் அதிமுக 10 கட்சி இருக்கா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம திட்டிக்கிட்டே இருப்பாரு, அண்ணன் எழுதிக்கோங்க, 36 கட்சி எதிர்த்து நின்ன ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். 36 கட்சிய தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன் எதிர்த்து நிக்கிறாங்க? நம்ம கிட்ட
உண்மை இருக்கு, நம்ம கிட்ட நேர்மை இருக்கு. நம்ம தலைவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லது செய்ய வரும் பொழுது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. யார் சேர்ந்தா? திமுக, அதிமுக எல்லாரும் 36 கட்சி எதிர்த்து நின்ன தலைவர் இந்தியாவில முதல் முறை நம்ம தலைவராக தான் இருப்பாங்க. டெல்லியில பிஜேபி ஆகட்டும், மத்திய அரசு ஆகட்டும், இங்க இருக்க கட்சி ஆகட்டும், ஏன் நேத்து முளைச்ச கட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டு போய் திமுக போய் சைன் போட்டுக்கிட்டு நம்மள திட்ட தவிர எந்த வேலையும் கிடையாது. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஒண்ணு அடிக்கடி சொல்லுவேன், யாரு பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க, மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க. யாரு ஜெயிக்க போறாங்களோ அவர் அமைதியா இருப்பாரு, தைரியமா இருப்பாரு. அப்படி தலைவர் வெளியே வரும்போது சொன்னாங்களே, விஜய் விஜய் வெளியே வா, வந்தாருல, பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து ஆம்புலன்ஸ் சொல்லி விட்டுருங்க, ஆம்புலன்ஸ் சொல்லி விட்டுருங்க. நீ கொஞ்சம் உள்ள வந்துருங்க, இங்க இருந்த கிரௌட்ல உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வந்துருங்க. ஓகேவா? ஓகேவா? சோ 36 கட்சியை எதிர்த்து 2016 அம்மா எப்படி தனிப்பெரும் ஆட்சியை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் ஆட்சியை உருவாக்கும். நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. இதை யாராலையும் நிப்பாட்ட முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் தமிழக அரசியல் களம். தமிழக தாய்மார்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷனை யாராலையும் உடைக்கவே முடியாதுங்கிறத பதிவு செய்யறேன். அதனால வில்லிவாக்க மக்களுக்கு நான் திருப்பி நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நான் ஒரு எம்எல்ஏ இருக்கிறதோட உங்க வீட்டு மகனா, தம்பியா, அண்ணனா, நண்பனா, உங்க வீட்டுல ஒரு ஆளா இருப்பேன். அதனாலதான் நான் எந்த வண்டியில வராம இன்னைக்குதான் வண்டியில ஏறுறேன். வண்டியில வராம ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு வீட்டுக்கா காலையில 6 மணி நேரம், ஈவினிங் 6 மணி நேரம், 12 மணி நேரம் நடந்தேன். நானு 12 மணி நேரம் நடந்தேன். அந்த மாதிரி திமுகவுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் மோகனுடைய பையன் அண்ணா நகர் எம்எல்ஏ நடந்தாரா? நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் நடந்து பாத்திருக்கீங்களா? உங்களை வந்து பார்த்தாரா? பாரதி நகர் வந்தாரா? சத்யா நகர் வந்தாரா? ஏன் தெரியுமா? அவருக்கு ஏழைகளுடைய குடிசை பக்கம் வரமாட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு தெரியாது. ஏன்னா அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனோட பையன் என்ன பண்ணுவாரு? ரியல் எஸ்டேட் பண்ணுவாரு, பின்னாமியா இருப்பாரு ஒரு மருமகனுக்கு. வேற ஒண்ணும் தெரியாது. பேச சொல்லுங்க, அது கூட ஒண்ணும் தெரியாது. 2 கவுன்சிலரா இருக்காங்களே, கூப்பி ஜெயினும் வாசுகிட்டையும் 100 கோடி பணத்தை கொடுத்துட்டு டெலிவரி பண்ணுங்க. அப்புறம் மொத்த முதலமைச்சர் குடும்பம் வந்து காசை கொடுத்து ஆதவ அர்ஜுனா வீழ்த்திருங்க. ஏன்? ஆதவ அர்ஜுனா யாரு? தலைவர் விஜய் அவர்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையான ஒரு தம்பி, ஒரு சகோதரன். உயிரை உள்ளவரை நான் எங்க இருக்கிற அந்த இடத்துல உண்மையா இருப்பேன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். என்னுடைய உயிரை கொடுத்தாச்சு என் தலைவர் மேல துரும்ப கூட தொட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும். நான் ரோட்ல போகும்போது ஒவ்வொரு அம்மா சொல்லுவாங்க, என் புள்ள விஜய் அண்ணாவை நீங்க தான் பாத்துக்கணும், அவர் நீங்க தான், எல்லாரும் வந்து திட்டுறாங்க, எல்லாரும் அவருக்கு வந்து பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும்னு சொன்ன. நான் சொன்ன அம்மா கிட்ட, ஒரு அம்மாட்ட, அம்மா நான் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் விஜய் என்ன ஒரு துரும்பு வராதுமா, எழுதி வச்சுக்கோங்க. கரூர்ல கொல்லப்பட்டு எங்க தலைவர் அரெஸ்ட் பண்றதுக்காக 1 நம்பர் கமிஷன் போட்டு ஹைகோர்ட்ல மகேஷ் பொய்யாமொழி ஆள வச்சு கேஸ போட்டு ஹைகோர்ட் வந்து நமக்கு எதிராக திரும்பும் பொழுது ஆதவர்ஜுனா எங்க தலைவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் கவலைப்படாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ ஃபைல் பண்ணி, ஹலோ டிவிகே இதுதான் மாற்றம், பாரு டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃபுல்லா நமக்காக கை கழுவுவாங்க. அப்ப நான் சொன்னேன், அண்ணன் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தவன நம்ம பேசுவோம்னு சொன்னேன். உச்ச நீதிமன்ற தமிழக அரச கடுமையா எச்சரித்தாங்க, உயர் நீதிமன்றம் கடுமையா எச்சரித்தாங்க. அந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா இங்க 2 கோடி இல்ல 5 கோடி பேர் இருக்காங்க. அதுல ஆதவர்ஜுனா முதல் ஆளா வந்து நிப்பேன். இதுதான் எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் நானு. அதனால இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள் எப்படி எம்ஜிஆர் காலத்துல சாமானியர்களை காவல்துறை வச்சு முடக்குனாங்களோ அதையெல்லாம் நம்ம கடந்து இன்னைக்கு தலைவருடைய பிரச்சாரம் மிக பெரிய அளவில் எழுச்சியை உருவாக்கி, நீங்க பார்த்திருப்பீங்க இந்த 15 நாள் எங்கெல்லாம் இந்த 6 மாசமா எப்படிலாம் முடக்குனாங்களோ, மக்கள் பெண்கள் முக்கியமா வீட்டை விட்டு கிளம்பி வந்து
என் பிள்ளைய நீ வந்து முடக்கின போலீஸ் வச்சு நான் வந்து நிக்கிறேன்னு வந்து சென்னை ஃபுல்லா நிக்கிறாங்க பாருங்க. இதுதான் உண்மை. எந்த அநியாயமும் ஒரு நாள் தூக்கி எறியப்படும். இந்த எலெக்ஷன் யாருக்கானது? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு நம்மள தலைவர் விஜய் அவர்களா, இன்னொன்னு ஸ்டாலின் அவர்களா? நல்லதா கெட்டதா, நன்மையா தீமையா? அவ்வளவுதான். நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில அவங்க நம்பக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். மக்களே, நம்மளுடைய உறவுகளே, அவங்க நம்புறது பணத்தை. நம்ம அது கடுமையா சொல்லுவோம் மக்கள் கிட்ட, பணத்தை மக்கள் வாங்கிக்குவாங்க. ஆனா ஓட்டு போடுறது பெண்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சராக நம்மளுடைய தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளிவாக்கத்தில் நான் உறுதியா சொல்றேன், 40% இருக்கக்கூடிய குடிசைகள் காங்கிரீட் மாற்றப்படும். எழுதி வச்சுக்கோங்க. 50 வருஷத்துல முடியாதத எங்க தலைவருடைய ஆட்சியில அவர் முதலமைச்சர் ஆன உடனே வில்லிவாக்கத்துல ஆதரவு அர்ஜுனா கண்டிப்பாக எல்லாத்தையும் மாத்துவோம். ஹவுசிங் போர்டு எல்லாத்தையும் மாத்துவோம், இடிச்சிட்டு மாத்துவோம். 1 ரூபாய் ஊழல், 1 ரூபாய் கமிஷன் ஆதரவு அர்ஜுனா வாங்கவே மாட்டேன். 1 ரூபாய் ஊழல் இல்ல. எப்ப வேணா சந்திக்கலாம். சிட்கோ நகர்ல தான் ஆபீஸ் போட்டு வச்சிருக்கோம். எப்ப வேணா சந்திக்கலாம். ஏன்னா நீங்க குடும்பத்துல ஒரு ஆள். நீங்க நான் எம்எல்ஏ பாக்காதீங்க. ஏன் கூட இருக்கவங்க யாரும் ஊழல் செய்ய மாட்டாங்க. இன்னொரு கூப்பி ஜெயினோ, இன்னொரு வாசுவோ, அப்படி ஒரு பிரதிநிதியை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து உருவாக்க மாட்டோம். ஒரு நல்ல எளிமையான மனிதர்களா எப்பயுமே இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சாவே இருக்காது, ட்ரக்ஸ் இருக்காது, டாஸ்மாக் கடைகள் எல்லா இடத்துலயும் மூடப்படும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா அனுப்பிச்சு விட்டுருவோம். யாராச்சும் பொண்ணு அங்க போங்க, 10 கிலோமீட்டர் போயிடுங்க. எங்க பெண்கள் இருக்க இடத்துல தீர்மானமே போடுவோம். ஒவ்வொரு தடவை தீர்மானம் போடுவோம். அதுல பெண்கள் வந்தீங்க வேணாலும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல டாஸ்மாக் கடை இருக்காது. பெண்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. டாஸ்மாக் கடை அந்த தெருக்கு வேணுமா வேணாமா? பெண்களிடம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டாச்சு. ஆதரவு அர்ஜுனா எம்எல்ஏ ஆக்குனா என்னோட அதிகாரம் பெண்கள்கிட்ட கொடுக்கப்படும். டாஸ்மாக் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? தூக்கி போடுங்க, அந்த தெருல இருக்காது. எங்க அண்ணன் முதலமைச்சர் சாராயத்தை ஒழிக்கணும், டாஸ்மாக் ஒழிக்கணும் குறிக்கோள். ஏன்னா 12ஆம் கிளாஸ் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு தூத்துக்குடியில கற்பழிக்கப்பட்டு செத்து போனாங்களே, அதுக்கு காரணம் ட்ரக்ஸ், கஞ்சா. அதை தூக்கி போறதுக்கு தான் அவர் முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய ஓட்ட எதிர்கால சந்ததிக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு திமுக அதிமுக இருந்தது சொல்லி அதிமுக தலைவரே கிடையாது. ஏதாவது பிரச்சனை டெல்லி போயிடுவாரு. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது டெல்லி பக்கம் போயிட்டு பாத்திருக்கீங்களா? ஒன்றிய அமைச்சர் வந்தாருன்னா பார்டர்ல வர முடியாது. அந்த தெரு போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ள போக முடியாது. சும்மா கோட்டை மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அதிமுகவே காலி, ஒழிச்சிட்டாங்க. ஏதாச்சும் வேணும்னா டெல்லி ஓடிடுறாங்க. கேட்டா தமிழ்நாட்டை காப்பாத்துவாங்களா? முதல் உங்களை காப்பாத்திக்குவாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை காப்பாத்திக்கலாம். அதிமுக காரங்க இருக்கக்கூடிய இபிஎஸ் ஐயா அவர்கள் சுத்தி இருக்க 30 பேரு ஏன் நம்ம அதிமுக திட்ட மாட்டேங்கிறோம்னா, அதிமுக தொண்டர்கள் மொத்தமா நம்ம கிட்ட வந்துட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள், எம்ஜிஆர் விசுவாசிகள் நம்ம தலைவர் கூட நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? நம்ம பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்க டிவிக்கே மாறிட்டோம், டிவிக்கே தான் ஓட்டு போடுறோம், எங்க தலைமை சரியில்லை. அப்ப எம்ஜிஆர் உருவாக்கிய குறிக்கோள், புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கிய குறிக்கோள் யார் நிறைவேற்ற போறா? நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றார். என்ன நிறைவேற்ற போறாரு? இந்த தீய சக்தி திமுக குடும்பத்தை தமிழ்நாட்டை விட்டு அரசியலும் தூக்கி எறிய போறாங்க. திமுக நல்ல கட்சி, அண்ணா அறிங்க பொழுது. ஆனா இந்த ஸ்டாலின் சார் குடும்பம் ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செஞ்சு, ஊழலை வச்சு விளம்பரம் போட்டு, இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் பாருங்க, எல்லாமே திமுக ஒரு முகம் இருக்கும். முக ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு நியூஸ் பேப்பர்ல, நம்ம அழுதுகிட்டு இருப்போம். இன்னொரு முறை அந்த ஆட்சி வேணுமா? இன்னொரு முறை திமுக வந்த பெண்கள் நடமாட முடியாது. 2 வயசு குழந்தை திமுக கார ரேப் பண்றான்னா இந்த ஒரு ஆட்சி தேவையா? 2 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தை
எங்க இருந்து வந்துச்சு? அவங்களுக்கு அதிகாரமும் பணமும் கொடுக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் வரும். பெண்களை வந்து கை வைக்கலாமா? எங்க வர திமுக காரனுக்கு? ஏன்னா காவல்துறை அவங்க வீட்டுக்குள்ள போயிருச்சு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் மாற்றம் வரும் பொழுது வில்லிவாக்கம் மாறாதா? மாறாதா? இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் சார் போயிட்டு இருக்கும் போது 10 போலீஸ் வண்டி தான் போச்சு. பின்னாடி யாரா போனாங்களா? இப்ப ஆதரத்துல இறங்கி நடக்கிறேன். எத்தனாயிரம் பேர் வராங்கன்னு மட்டும் பாருங்க. எத்தனை பேர் மாடியிலிருந்து கை காமிக்கிறான்னு பாருங்க. எத்தனை பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரான்னு பாருங்க. அதுதான் சொன்ன மு.க. ஸ்டாலின் சார், உங்களுடைய நண்பர் அண்ணா நகர் எம்எல்ஏ புள்ளை நீங்க அமுல் பேபி அமுச்சு விட்டுருக்கலாம். ஆனா இது எங்க அண்ணன் விஜய் என்ன கோட்டை, வில்லிவாக்கம் எங்க சகோதரிகளோட கோட்டை, இது காலா கோட்டை. நான் அப்பவே சொன்னேன், மு.க. ஸ்டாலின் சார் வந்தா எங்ககிட்ட கேட்டு வெளியே போங்க. நெக்ஸ்ட் டைம் இப்பவே சொல்லிடுறேன். இல்ல உங்க வண்டி முடக்க போடும், இங்கே நிப்பாட்ட போடும். 5000 பேர் சுத்திடுவாங்க. அப்புறம் பர்மிஷன் கேட்டு எங்க பகுதி செயலாளர் விசுகிட்டையும் கேட்டு தான் வெளியே வரணும். நீங்க என்ன விசு இங்க இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் சொன்னாதான் திமுக வரையும் பார்டர் விட்டு வெளியே போக முடியும். அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மக்கள் சக்தியாக மாறி இருக்கு. உங்க ரவுடித்தனம், பணபலம், இந்த மிரட்டலு, பெண்களை பார்த்தா கெட்ட வார்த்தை பண்றது, நோட்டீஸ் கொடுக்க போன இடத்துல வந்து அசிங்க அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் ஒழிச்சிருவோம். ஒரு ரவுடி விநியோகத்தில் இருக்க மாட்டாங்க, கிளீன் பண்ணிடுவோம். எல்லாம் கிளீன், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. கஞ்சாவே இருக்காது, விக்கிறதே திமுக தான். கஞ்சா இருக்காது, டாஸ்மார்க் இருக்காது, ஒட்டுமொத்தமா கிளீன் பண்ணுவோம். வணக்கம். அந்த பஸ்ல போகக்கூடிய ஆதரவாளர்கள் பாருங்க, நம்மளுடைய மக்கள், இதுவே போதும். அம்மா வணக்கம். இங்க பாருப்பா, கேமரா வந்து காமிப்பா மக்களுடைய ஆதரவு. வணக்கம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இத பார்த்தா வந்து இன்னும் நிக்கிறாங்க திமுகங்க. இப்ப தெரியுதா பெண்களுடைய சக்தி என்னன்னு? ஏங்கா ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய வலி. எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீவர் வந்தாலே 5 நாள் படுத்துக்கிறோம். ஆனா ஒரு குழந்தை வயசுல 10 மாசம் சுமந்து வெளியே எடுத்து பண்றீங்களே, பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய மனதைரியம் இருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். சாதாரண வழி இல்ல. அந்த வழியே தாங்கும் பொழுது திமுக ரவுடி பசங்க உங்களை பார்த்தா பயப்படுவாங்களா? பெண்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. பெண்களை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க திமுக. அது வேட்டி கட்டிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கையில வந்து ரவுடி போன வச்சிருந்தா அவங்க ஜெயிச்சிடலாம். பெண்கள் எப்பவுமே நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், அமைதியானவர்கள். கோவம் வந்துச்சு, சும்மா பராசக்தி மாறி வந்தாங்க. மொத்தமா ஒரு யானை வந்து காட்டு அழிச்சிட்டு போற மாதிரி மொத்தமா அழிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன தம்பிங்களா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம அம்மா கோவம் தான் நம்மளால பேச முடியுமா? நம்ம தங்கச்சி கோவம் தான் பேச முடியுமா? நம்ம அக்கா கோவம் தான் வாய மூடிட்டு இருப்போம்ல. உடல் பலமா இல்ல, மனபலம். வணக்கம், தேங்க்யூ. அடுத்த காலேஜ் ரங்கராஜன் காலேஜ் பாருங்க. தேங்க்யூபா, தேங்க்யூபா. இதுக்கு மேல பிரச்சாரம் நான் பண்ண வேண்டாம், மக்களே பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல என்ன தெரியுமா, நம்ம வெற்றிக்கு எதிர்காலத்துல பணத்தை நம்பி அரசியலுக்கு வரவன மக்கள் தூக்கி போட்டுருவாங்கன்னு ஒரு வரலாறு உருவாகும். அப்படி ஒரு வரலாறு உருவாக்குவோம். நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு எலெக்ஷன். ஆதவர்ஜனா என்னுடைய தாய் மீது ஆணையாக சொல்லுகிறேன், 1 ரூபாய் ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா மேல சத்தியமாக சொல்றேன், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்க அம்மாக்கு நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுமா? எங்க அண்ணன் தம்பி கிட்ட காசு கொடுத்து நான் ஓட்டு வாங்கணுமா? ஆனா நீங்க ஜெயிச்சு வச்ச பிறகு 5 வருஷம் ஒவ்வொரு நொடியும் எந்தெந்த தெருவில் போனோம், ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மக்கள் இருக்காங்க. ஹவுசிங் போர்டுல பார்த்தேன், ஹவுசிங் போர்டை இடிச்சிட்டு என் வீடு எப்படி இருக்கு அந்த மாதிரி வீடு இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் என் குறிக்கோள். குடிசையே இல்லாத நான் தூங்கும் பொழுது என் குழந்தை எப்படி சந்தோஷமா தூங்கும் போதோ அதே மாதிரி பாரதி நகர்ல, சத்யா நகர்ல இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தூங்கணும். நான் நேத்து மெட்ரோ நகருக்கு, மெட்ரோவுடைய பெரிய பில்டிங் போயிருந்தேன். பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, அங்க காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த மால் பக்கத்துல மெட்ரோ எவ்வளவு பெரிய பில்டிங், பெரிய பெரிய
ஒரு பிளாட்ஸ் இருக்கு. அப்படியே பின்னாடி போனா ஒரு 350 குடிசைகள் இருக்கு. மனிதர்கள் வாழவே முடியாத குடிசைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மெட்ரோ ஜோன் எப்படி இருக்கு? பின்னாடி 350 ஜோன் இருக்கு. என்னுடைய குறிக்கோள் என்ன? மெட்ரோ ஜோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி குடிசைகள் அங்க மாற்றப்படணும். அங்க இருக்க குழந்தைகள் நல்ல வாழ்க்கையோடு வாழணும். இது வரைக்கும் நான் என் கையில இதுவரை ஒரு 7000 குழந்தைகளை கொடுத்திருப்பாங்க. நான் போன இடத்துல எல்லாம் என் கையில குழந்தை கொடுத்து இந்த ஷோல்டரே இறங்கிருச்சு எனக்கு. என்ன அந்த மாதிரி என்னுடைய குடும்பத்துல குழந்தைகளை ஒரு தாய் ஒரு அரசியல்வாதி நம்பி குழந்தையை கொடுத்து பார்த்திருக்கீங்களா? திமுக வந்து குழந்தை கொடுப்பீங்களா? வேற எந்த கட்சி வந்து குடும்பத்தை குழந்தை கொடுப்பீங்களா? திமுக வரும்போது கதவை மூடிட்டு ஏதோ புள்ள பிடிக்க வரான் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீதியிலும் போகும்போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வந்து அண்ணா இந்த குழந்தைய நீ வச்சுக்கோங்க ஒரு போட்டோ எடுக்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய குழந்தையோட எதிர்காலம் உன்கிட்ட இருக்குன்னா நான் உன்னை கடைசியா நம்புறேன்னா. நான் 50 வருஷமா எல்லாத்தையும் நம்பினேன்னா, எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டேன். திமுக ஓட்டு போட்டேன், அதிமுக ஓட்டு போட்டேன். நான் எதுவுமே யாரும் நல்லது செய்யலன்னா. நான் குடிசையில தான் இருக்கேன். கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, வெளியே 9 மணிக்கு மேல போக முடியல. 10 வயசு குழந்தைய நான் ரோட்ல அனுப்ப முடியல விளையாடுறதுக்கு. எனக்கு பயமா இருக்குன்னா. ஒரே ஒரு முறை உன்னை நம்புறேன்னா. மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அரசியல்வாதிக்கு மேல. ஒரே ஒரு முறை நம்புறேன்னா என் குழந்தைய வச்சுக்கோனா. நான் உன்னை நம்புறேன். ஜெயிச்ச பிறகு வில்லிவாக்கத்துல என் குழந்தைய நீ பாத்துக்கோ. நான் சொன்ன நம்பிக்கை இருக்கு. காலம் உள்ளவரை உங்களுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன். காலம் உள்ள முறை நான் பேசிட்டு இருக்கேனே. நான் அரசியல்வாதி மாதிரிலாம் பேச எனக்கு தெரியாது. எதுகை மூனையில பேப்பர் வச்சுக்கிட்டு நான் உள்ளத்துல இருந்து பேசுறேன். உங்களோட நடந்த இந்த இத்தனை நாட்கள் இருக்கு. என்னுடைய வீட்டுல என்ன ஹவுசிங் போர்டுல என் தங்கச்சியோட அன்னைக்கு நான் அந்த வீட்டுல படுத்தேன்னா என்னால தூங்க முடியுமான்னு யோசிச்சேன். சத்தியமா என்னால தூங்க முடியாது. குழந்தைய ஓடி வராங்க, விளையாடுறது இடமே இல்ல, சாப்பாடு இல்ல. இதையெல்லாம் மாத்தணும்னா ஒரே ஒரு முறை நம்புங்கள். நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களை நம்புங்கள். ஒரே ஒரு முறை. அவர் பணத்துக்காக வரல, ஊழல் செய்ய வரல. பிஜேபியோட நான் திருப்பியும் பதிவு பண்றேன். இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாரு. பிஜேபியோடு எந்த காலத்திலும் எப்பொழுதும் உறவு கிடையாது, கூட்டணி கிடையாது. இப்ப பரப்புறாங்க. அதாவது திமுக 200 தொகுதின்னு சொன்னது போய் தொங்கு சட்டமன்றம் வந்துருமா, நமக்கு வந்து நிறைய நம்பர் கிடைச்சிருமா, நாளைக்கு பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருமா. நாங்கள் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம். யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. இன்னொன்னு திருப்பி சொல்றோம். தலைவர் இன்னைக்கே பதிவு பண்ணாரு. எந்த காலத்திலும் பிஜேபியுடன் முதல்ல சொல்லிட்டாரு. பிஜேபி என்பது கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. திமுக இந்த கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் மாறுபட மாட்டோம். எங்களை வந்து சிறைச்சாலை தள்ளாலும் சரி, அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஏன் நம்மளுடைய எலும்புகளை உடைச்சாலும் சரி, ஏன் உயிரே போனாலும் சரி, பிஜேபியோடு எந்த காலத்திலும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காது. கூட்டணிங்கிற வார்த்தையே கிடையாது. இதை தலைவர் முதல் நாள் பதிவு பண்ணாரு. இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரத்துல தெளிவா பதிவு பண்ணாரு. ஒன்னு திமுக இன்டைரக்டா கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக டைரக்டா கூட்டணி வச்சிருக்கு. மக்கள் செல்வாக்குடன் நாங்கள் எந்த கூட்டணி இல்லாமல் தனி பெரும் ஆட்சியை உருவாக்குவோம்னு பதிவு பண்ணிட்டார். இந்த திமுகவுடைய போலி பிரச்சாரங்கள், இருக்கு. அதுக்கு நான் ஒரு தாரமே சொல்றேன். திமுக இந்த நியாயம் நீங்க சொல்லுங்க. திமுக பிஜேபி எதுக்குன்னா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயிண்ட் யாருது? உதயநிதி அவர்கள். அவங்க எடுத்த படம் என்ன? பராசக்தி படத்தை யார் ரிலீஸ் பண்ணது? பிஜேபி எல்முருகன். பிஜேபி உதயநிதி அவர்கள் எல்முருகனும் சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பொங்கல் பங்கன்ல போய் யாரு கலந்துக்கிட்டா? பொங்கல் பங்கன்ல யார் போய் கலந்துக்கிட்டா? அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்களா இல்லையா? அதுல யார் டெல்லியில போய் பொங்கல் கலந்து நம்மள போனோம். ஜனநாயகத்தை நடிச்சவங்களா போனாங்க பொங்கல் பங்கனுக்கு? சொல்லுங்க. ஜனநாயகத்தை நடிச்சவங்க போனாங்களா? இல்ல டைரக்டர் போனாரா? மியூசிக் டைரக்டர் போனாரா? பொங்கல் வச்சது யாரு? எல்லா தப்பும் பண்ணிட்டு நமக்கே பொங்கல் வைக்கிறாங்களாம். 4ஆம் தேதி உங்களுக்கு பொங்கல் வைப்பாங்க தமிழக மக்கள், எழுதி வச்சுக்கோங்க. அப்ப பிஜேபியோட நமக்கு உறவு இருந்துச்சுன்னா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருமா இருக்காதா? சொன்ன டேட்ல போயிருக்குமா இருக்காதா? அவர் காசு பணம் சம்பாதிச்சிருப்பாரா இல்லையா? 2 வருஷம் உழைப்பு, கண்ணீர்,
வேர்வை, ரத்தம், அந்த படத்தையே இன்னைக்கு நிப்பாட்டினாங்களா இல்லையா? அப்ப பிஜேபியோட உறவு இருக்கா? உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, எங்க படத்தை ரிலீஸ் பண்ணாம நாங்க இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல நின்னுட்டு இருக்கோம். இப்ப தெரியுதா திமுக யாரு கூட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு? திரு சபரீஷ் அவர்கள் அமித்ஷாவோட பையன் கூட தொழில் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மை. அதனாலதான் பல செய்தி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி போலியான கதைகளை பரப்புவாங்க. பிஜேபியோட எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்கிறத இன்னைக்கு தலைவர் முதல் நாள் மாநாட்டில் சொன்ன மாதிரியே பிரச்சாரத்துடைய கடைசி பேச்சுல தெளிவு பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரு திருச்சி கோயில் போகும்போது எப்படி போனார் பாத்தீங்கல்ல? உண்மையான மனுஷன், நேர்மையான மனுஷன். சர்ச்சில் போகும்போது முட்டி போட்டு தமிழக மக்களுக்காக வேண்டார், அவருக்காக வேண்டல. அவர் வேண்டது எனக்கு வாழ்க்கை கொடு, எனக்கு வீடு கொடு, எனக்கு வசதி கொடுன்னு சாமி கிட்ட போய் வேண்டல. இந்த மாதிரி தமிழ்நாட்டை சீரழிச்சு வச்சிருக்காங்களே, ஒரு மாற்றத்தை கடவுளுடைய துணையால் இயேசுநாதரே, உங்களுடைய இயேசுநாதருடைய வரலாறு என்ன? எங்கெல்லாம் பாவங்கள் உருவாகியதோ, எங்கெல்லாம் அநியாயங்கள் உருவாகியதோ, அப்படி ஒரு தேவதூதன் வந்தார். அவருடைய வழியில அநியாயத்துக்கு உங்களுடைய வழியில நான் ஏத்து நிக்கிறேன். அடுத்தது போனாரு அம்மன் கோயில் போனாரு. ஏன் போனார் அம்மன் கோயிலுக்கு? பெண்கள் தாய்மார்கள் வணங்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போனாரு. அப்படியே சாதாரணமா உட்கார்ந்தாரு. பெண்களே, உங்களுக்கு அம்மா நீ கடவுளா ஒரு பெண்ணா இருக்கிற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க உங்களுடைய அருள் தமிழக நாட்டு மக்கள் கிடைக்கணும். அடுத்தது மசூதிக்கு போனாரு. எல்லா கோயிலுக்கும் போய் சமத்துவமான தலைவர்னு முதல் முறையில அவருடைய அது பிரச்சாரம் அல்ல, ஒவ்வொரு கோயிலா போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் வேண்டினார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரு 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு இவரு சொன்னா கிறிஸ்துவ சகோதரர் கேட்டுருவாங்க, அவரு சொன்னா நம்மளுடைய முஸ்லிம் சகோதரர் கேட்டுருவாங்கன்னு ஒரு போலியான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. எந்த காலத்திலையும் நம்மளுடைய சகோதரர் கூட சொன்னாரு, எந்த காலத்திலையும் அவர் பேரு ஜோசப் விஜய் தம்பிங்களா, புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்லும் போது ஏன் சொல்றாரு, நான் சமத்துவமானவன், என் பேரை நான் எதுக்கு மறைக்கணும், அப்படி தெளிவா இருக்கிறார். அதனால பிஜேபியோட எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அதனால ரொம்ப தெளிவா இருந்துட்டு தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். பெரம்பூர் தொகுதியில திருச்சி கிழக்கிலையும் தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டுல ஜெயிக்கும் பொழுது வெள்ளிவாக்கம் 2வது மிகப்பெரிய ஹையஸ்ட் ஓட்ல ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் விஜய் என்ன, 2வது வெள்ளிவாக்கம் ஆதவர்ஜனாவா இருக்கணும். புரியுதுங்களா? காலா கோட்டையா மாறணும். யாரு திமுக முதல் தொகுதிக்குள்ளே வரக்கூடாது. போதும், ஏமாத்துறதுலாம் போதும். இந்த வாசு கூப்பி செயின் பக்கத்துல அண்ணானுகள் வந்து அமுல் பேபி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, நம்ம கிளீன் பண்ண வேண்டியது குடிசைகளை கிளீன் பண்ணணும், நல்ல சாக்கடைகளை கிளீன் பண்ணணும். நமக்கான வேலை நிறைய இருக்கு. அதனால இந்த பிரச்சாரம் இனி முடியல, இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியை இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆரம்பிக்கிறோம்? திமுக என்ன சொல்லுவான், ஐநா வர எங்க கோட்டை, உங்க கோட்டை உடைக்கிறது தான் இங்க போட்டிருக்க மீட்டிங். எங்க இங்க போட்டிருக்கோம், ஐநாவரத்துல போட்டிருக்க மீட்டிங். எதுவுமே கோட்டை இல்ல. பல பெரிய மன்னராட்சிகள்லாம் காணா போயிருச்சு. மன்னராட்சியை தூக்கி போட்டு மக்களாட்சியா வந்தாங்க. சாதாரண ஒரு ஆட்டோக்கார அண்ணனை தூக்கி ராயபுரத்துல எம்எல்ஏ போட்டிருக்காரு. அதுதான் எங்க அண்ணன். சாமானிய கட்சி. அப்படி இருக்க கட்சிய மக்கள் சக்தியோட எங்களோட தலைவர் மிகப்பெரிய வெற்றி உருவாக்குவார். அதுக்கு நீங்க எங்களோட சகோதரிகள் அம்மா நீங்க முயற்சி பண்ணி, நம்ம இளைஞர்கள் பெண்கள் சேர்ந்த காம்பினேஷனை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. திமுக இனி ஒரு காலம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்துல. வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் 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 வணக்கம். இந்த பஸ்ல வந்து ஓட்டு எடுத்தாலே 100க்கு 100 நமக்கு தான் வரும். முக ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி போயிட்டாரு வில்லிவாக்கத்துல. ஆனா மக்களே இல்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுல என்னன்னா, நேத்து ஒண்ணு நடந்துச்சு, இதோட சொல்லி முடிச்சுக்கிறார். நேத்து ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சிட்கோ நகர் ஆபீஸ் பக்கத்துல 10 அக்காக்கள் 4 அம்மாக்கள் வந்து டிஎம்கே கொடி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் கார் கண்ணாடி இறக்கி வணக்கம்னு சொன்னேன், சும்மா வணக்கம்னு சொன்னேன். டக்குன்னு கொடி இறக்கிட்டு, தொழிலுப்பா காசு கொடுக்குறாங்க, அதுக்காக கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஒரு 3 நாளுப்பா ஓட்டு மட்டும் உனக்கு நான் போட்டுருவேன். அதுல 4 அக்கா, அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சொன்னேன் இதுதான் அவன் வீட்டிலேயே போய் சம்பவம் செய்யறது, நம்ம பிரேமலதா அக்கா பண்ற மாதிரி. பெரிய
பெரிய கூட்டணிங்கிறாங்க. ராகுல் காந்தி ஐயா வந்தார் பிரச்சாரத்துக்கு, பாத்தீங்களா? கிறிஸ்தவ சகோதரர்களே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. வந்துட்டு 2021 மு.க. ஸ்டாலின் ஐயாவோட பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி ஐயா மு.க. ஸ்டாலின் குடும்பத்தோட பிரச்சாரம் பண்ணி பாத்தீங்களா? பிரச்சாரம் பண்ண. அவருக்கு 2 கொள்கை முக்கியம். ஒண்ணு மதசார்பற்ற கொள்கை, சமூக நீதி. இன்னொரு கொள்கை இந்த ஊழல குடும்ப ஆட்சி, கரப்ஷன் பிடிக்கவே பிடிக்காது. இவங்க அடிச்ச கொள்ள உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கினது, இதெல்லாம் ராகுல் காந்தி ஐயா பிடிக்கவே பிடிக்காது. அவரு மனசுல நம்ம தலைவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, வண்டி வேற மாதிரி போவோம். நமக்கு நிறைய துறையினர் இருக்காங்க. ஒண்ணு நம்ம பிரேமலதா, இன்னொன்னு காங்கிரஸ்ல ஒரு ஆளு. நம்ம அது உங்களுக்கு தெரியாதுன்னு அப்புறம் சொல்ற ரகசியத்தை. எல்லா அரசியலுங்க திமுக திருட்டுத்தனம் பண்ணால, நமக்கு அந்த திருட்டுத்தனம் தெரியும். நம்ம தலைவர் காமிப்பாரு. நீ பண்றத உனக்கே கொடுப்போம். நீ என்னெல்லாம் அரசியல் பண்ணீங்களோ, செந்தில் பாலாஜி வந்தவன 1 2 3 4 5 6 6 5 4 கம்பி நீட்டு இருப்பாரு. அப்படியே நீட்டு இருப்பாரு. ஜெயிலுக்கு போனாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த 41 பேர் கொன்னதுக்கு, இந்த 41 பேர் கொன்னதுக்கு செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை எந்த மாதிரி அழிவுக்குள்ளாது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சாபம் சும்மாவே விடாது, சும்மாவே விடாது. எழுதி வச்சுக்கோங்க. கரூர்ல சும்மாவே விடாது. 7 தலைமுறைக்கும் அந்த பாவம் சும்மா விடாது. அதனால தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. கரூர்ல நடந்த அந்த கொலைகளுக்கு தாய்மார்கள் அன்னைக்கே கண்ணீர் வடிங்க. இந்த புள்ள என்னப்பா பண்ணுச்சு, பிரச்சாரம் பண்ணிட்டு 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. அந்த புள்ளைய என்னப்பா பாடுபடுத்துறீங்கன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எத்தனை நம்புங்கிறது 4ஆம் தேதி தெரியும். நம்ம பேச மாட்டோம். திமுக மாதிரி 200 தொகுதி வெல்வோம், அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். நாங்க அமைதியா, நான் சொல்றேனே, பெண்கள் வீட்டுல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் சமைச்சு போலன்னா வீட்டுல படுத்துருவான் பையன். என்ன கரெக்ட் தானக்கா? எங்க கை வைக்கும் தெரியும். அந்த மாதிரி கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு இருக்கு தம்பிங்களா. 4 வருஷம் நீ என்ன ரவுடித்தனம் பண்ணீங்க, கரூர்ல என்ன பண்ணீங்க, எல்லாமே தெரியும். அன்னைக்கு 23ஆம் தேதி உங்களோட ஓட்டை போட்டு 4ஆம் தேதி வில்லிவாக்கத்துல நம்ம நடந்து போய் ஒரு ரோட் ஷோ பண்ணுவோம். வெற்றி விழால நம்மளுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் வில்லிவாக்கம் வருவாரு. தமிழகத்தின் முதல்வர் வில்லிவாக்கம் வருவாரு. அதுல நான் ஃபர்ஸ்ட் எங்க கூட்டு போவேன்னா, நான் சத்தியம் பண்ண சத்யா நகர்ல வீடு இடிச்சாங்களே, அந்த வீட்டு கூட்டிட்டு போய் எந்த வீடு இடிச்சாங்களோ அந்த இடத்துல புது வீடு கட்டி கொடுத்து அங்க இருக்க குடும்பத்தை அதே இடத்துல உட்கார வச்சு, திமுக வீட்டை இடிச்சாங்களே, யாரு வருவாரு. ஐநாவரத்துல வேற போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல, அது வேற கதை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் திமுக பேட்ச் தான் போட்டிருக்காரு. வந்துருவான் ஐநாவரத்து இன்ஸ்பெக்டருக்கு. அப்புறம் நம்ம வந்து கரெக்டான ஒரு நீதி வந்து கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால ஐநாவரமே அங்க வந்துருச்சேப்பா, ஐசிஎஃப் பக்கம் என்னப்பா. அதனால தைரியமா இருங்க. நமக்கான மாற்றம் இந்த தேர்தல் என்ன தெரியுங்களா, மாற்றம் வருமா ஏங்கிட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள், பெண்கள், இளைஞர்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. தமிழ்நாடு ஃபார் சேஞ்ச் சொல்ற மாதிரி சேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. திமுக குடும்பத்தில் இனிமேட்டு யாரும் முதலமைச்சர் முடியாதுன்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்துல வெற்றி பேரணியுடைய நம்மளுடைய தலைவர் இங்க வரும்பொழுது முதலமைச்சரா இங்க வருவாரு. நமக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. அது 6 வருஷம் உங்க வீட்டு பிள்ளைய நான் எப்பொழுதும் சொல்றத சத்தியம். வெற்றி பேரணியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்படியே பேனர் 2 நிமிஷம்